ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட், அதாவது 2வது பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப அவ இவளோட வயசை கேட்டவுடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று சலாம் கழட்டாதீங்கன்னு இவ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறதை கேட்டவுடனே மறுபடியும் ஹீரோவை இவளே தப்பா புரிச்சுக்கிட்டு இவர் இப்படி இருப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவன் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு இவ்ள பாத்தீங்கன்னா உனக்கிட்ட கூட நெருங்க விட மாட்டேல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ தான் ரூமுக்குள்ள வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொந்தமாயிட்டேன், நம்ம ஏன் மறுபடியும் அப்படின்னு சொல்லி இவ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுறான். போனா போதுன்னு விட்டா ஓவரா ஆடிட்டு இருக்க, ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கதவை சாத்த. இவ்ள பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி நான் இவரோட ரூமை விட்டு வெளியே வந்த வீடியோவை மீடியாக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவ போனை கட் பண்றா. இப்ப இவள பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி நீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா வேலைக்கார லேடி கூட தான் பேசிட்டு இருக்கான். அவ காலேஜுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, போயிட்டாங்கன்னு இவங்களும் சொல்றாங்க. பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுக்கு ரொம்ப குளிர் அதிகமா இருக்கும், கிளைமேட் வேற சரியில்லை, அவளுக்காக வந்த உடனே ஈவினிங் ஏதாவது சூடா சமைச்சு கொடுங்கன்னு சொல்ல இவங்களும் ஓகேன்றாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத நான்சி கேட்ட உடனே, என்னது அவ பிரெக்னெண்டா அப்படின்னா அவ வயித்துல இருக்கிறது கண்டிப்பா இவரோட குழந்தைதான், கண்டிப்பா அந்த குழந்தைய நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு இப்ப ஈவினிங் வந்த உடனே அவங்க ஹீரோயின்காக சமைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டுல இவ ஏதோ விஷத்தை கலந்துடுறான். இப்ப அவ விஷத்தை கலந்துட்டு அமைதியா இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அவங்க அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஹீரோயின்ட்ட குடுக்குறாங்க. இப்ப அவ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சாப்பாடை சாப்பிடலான்னு பாக்க அந்த இடத்துல ஒரு பூனைக்குட்டி வருது. இப்ப அந்த பூனைக்குட்டிய பார்த்தவன, என்னாச்சு உனக்கு பசிக்குதா, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவ அந்த பூனைக்குட்டிக்கு கொடுக்க, அது சாப்பிட்ட உடனே அந்த பூனைக்குட்டி அதே இடத்துல இறந்து போயிருது. அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அங்கிள் தான் அந்த குழந்தைய கொல்றதுக்காக இப்படி பண்ணிருக்காரா, இவர் இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்குவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு வச்சுட்டு இப்பவே ஹீரோவை பாக்குறதுக்காக போறா. இப்பவே ஹீரோவை பார்த்து, அங்கிள் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும் தானே ஸ்டார்டிங்ல இருந்து ஆசைப்பட்டீங்க, நீங்க அபார்ஷன் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னது அபார்ஷன் பண்ண ஒத்துக்கிறியா, இந்த குழந்தை ஒண்ணு எனக்கு முக்கியம் கிடையாது, இந்த குழந்தையோட அப்பா யாருன்றதா முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க. அத பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, உங்களுக்கு தேவை இந்த குழந்தை இருக்கக்கூடாது, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உண்மையாவா சொல்றேன்னு ஹீரோ கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பெஸ்ட் சர்ஜனா அரேஞ்ச் பண்றேன் அபார்ஷனுக்காக அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்க அவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். சார் அபார்ஷனுக்கு மேடம் ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்க, ஆமா அது அவளோட முடிவு, நல்ல டாக்டரா பார்த்து சூஸ் பண்ணன்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி அந்த நான்சியோட முதுகுல ஒரு பர்த் மார்க் இருந்துச்சு, ஆபரேஷன் பண்ணாம இந்த பர்த் மார்க் எங்க போச்சுன்றத கண்டுபிடின்னு சொல்ல அவனும் ஓகே இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட காலேஜுக்கு வந்துட்டு இருக்க. கூடவே பாடி கார்டுங்கலாம் வராங்க. இப்ப அத பார்த்தவுடனே, அடியே அவ பிரெக்னன்ட்டா இருக்காளாம், அதனாலதான் பாடி கார்டு கூடவே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த நான்சி பாத்தீங்கன்னா, என் கையில போட்டிருக்க ரிங்க பாத்தீங்களா, என்னோட ஃபியான்சி தான் எனக்கு கொடுத்தாரு, நானும் அவரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரி பேச, இவ இப்படிதான் பேசிட்டு இருப்பான்னு ஹீரோயின் ஹெட்செட்டை தூக்கி காதுல சொருகிடுறா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவ இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறா. இப்போ வெளியே நடந்து வந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப வந்து உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல, இவ்வளவு கூட தனியா பேசுறதுக்காக போயிடுறான். என்ன விஷயம் என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல காலேஜ்ல எல்லாரும் நீ பிரெக்னண்டா இருக்கதா உன்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஆமா நான் பிரெக்னண்டா தான் இருக்கேன், நான் அந்த ஊரை விட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் எனக்கு உதவி பண்றியா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா உதவி பண்றேன்னு அவனும் சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. வீட்டுல வேலை பாக்குற லேடி பாத்தீங்கன்னா ஹீரோக்காக காஃபி கொண்டு போறாங்க. மேடம் இந்த காஃபி சாருக்காக தான் சொல்ல, கொடுங்க நான் எடுத்துட்டு போறேன்னு ஹீரோயின் இப்ப அந்த காஃபில ஏதோ ஒரு மயக்க மருந்த கலக்கி ஹீரோ கிட்ட தான் எடுத்துட்டு போய் கொடுக்குறா. இந்தாங்க ஆன்ட்டி எடுத்துட்டு வந்தாங்க, நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த காஃபியை குடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட், இந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஹீரோவும் அந்த கிஃப்ட வாங்கி பாக்குறான். பார்த்தா அதுல ஒரு பெண்ணு தான் இருக்கு. உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அங்கிள் எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, பாடி கார்ட்ஸ் கூட வேண்டாம், கேம்பஸ்ல எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்ல, சரி நான் ட்ரை பண்றேன், அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது உன் கூட வரட்டுன்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஹீரோ அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இவன் மயக்க மருந்து கொடுத்துட்டான். இப்ப ஹீரோ இப்படி தூங்கிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு, நான் அந்த ஊரை விட்டு போறேன், அதுதான் எனக்கு என் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில இவளோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உனக்காக ஃபிளைட் புக் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போனா கரெக்டா இருக்குன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ, கண்டிப்பா இந்த உதவியை மறக்க மாட்டேன்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு வீட்டுல வேலை பாக்குற லேடி வந்து ஹீரோவை எழுப்பிடுறாங்க. சார் என்னாச்சு ரொம்ப நேரம் அசந்து தூக்கிட்டீங்கன்னு சொல்ல,
என்னன்னு தெரியல. நான் இவ்வளவு நேரம் இப்படி தூங்குனதே இல்லையேன்னு ஹீரோ அந்த காஃபிய யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா அந்த காஃபிய ஒரு வாய் தான் குடிச்சிருப்பான். அத குடிச்ச உடனே இவனுக்கு அப்படி தூக்கம் வந்திருக்கும். இப்ப அத யோசிச்சு பார்த்துட்டு இவன் ஹீரோயினோட ரூமுக்கு வந்து பார்க்க, அந்த இடத்துல அவளோட திங்ஸ் எதையுமே காணோம். அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பத்தி வேலைக்காரங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். அவ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் அவங்கள பார்க்கலன்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமே அவள கண்டுபிடிச்சாகணும்னு ஹீரோ இந்த பக்கம் கிளம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, உன் வயித்துல இருக்க குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்காத. இது எனக்கு மட்டும் சொந்தமான குழந்தைன்னு இவ வந்துட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். ஹீரோ பாத்தீங்கன்னா 3, 4 தடவ கால் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவ கண்டுபிடிச்சிடறான். அவங்க நம்மள பிடிக்க போறாங்க. என் அங்கிளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு இவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆப்போசிட்ல ஹீரோவோட கார் தான் வந்து நிக்குது. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, மேடம் காரை விட்டு கீழே இறங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறான். அவன பார்த்த உடனே இவ பயந்து போயிட்டு, இல்ல நான் காரை விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவ கைய பிடிச்சு வெளியே கூப்பிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டை விட்டு வெளியே இவன் கூட ஓட பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஆளுங்க அவனை பிடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவன் தான் இந்த குழந்தையோட அப்பாவா, இவன் கூட தான் ஊரை விட்டு ஓட போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கு இந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கிட்ட போயிட்டு அவளை பிரெக்னன்ட் ஆகிட்டு அந்த குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்காம ஊரை விட்டு ஓட பாக்குறியாடானே அவனை போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் அவரை எதுவும் பண்ணாதீங்க, அவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் எனக்கு ஹெல்ப் தான் பண்றான் அப்படின்னு இவ சொல்ல, இவ பேசுற எதையும் ஹீரோ காதுலயே வாங்க மாட்டேங்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா அபார்ஷன் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ப்ளீஸ் அவனை விட்டுருங்கன்னு அழுதுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோ இல்ல அபார்ஷன் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அபார்ஷன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு இவ வந்து உண்மையை சொல்லுன்னு கேட்க, அந்த குழந்தை என்னோட குழந்தை, அதுக்கு அப்பா கிடையாதுன்னு இவ வீராப்பா சொல்லிட்டு இருக்கா. இவ ஹீரோனா அபார்ஷன் பண்றதுக்காக உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோக்கும் பயங்கர டென்ஷனா இருக்கு, என்னன்னே தெரியல. இப்பவுமே இப்படி டென்ஷனா நின்னுட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் இந்த சர்ஜரியா உடனே ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா அவங்க வயித்துல உள்ள குழந்தை உங்களோட குழந்தைன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடும். இப்ப இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அதுல 28 வாரம் இருக்கு. நான் பார்க்கும்போது 25 தானே இருந்துச்சு, ஆனா இதுல 28 இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கண்ணு தெரியாம ஏதாவது தப்பா பார்த்துட்டு வந்து உளறாதடான்னு ஹீரோ அவனை புடிச்சிட்டு பார்த்தா எல்லாம் இந்த நான்சியோட வேலைதான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா டாக்டருக்கு நிறைய பணத்தை கொடுத்து, நல்ல வேலை நீ ரிப்போர்ட்டை மாத்தி வச்சுட்ட, இந்த உண்மை யாருக்கு தெரியக்கூடாதியா அப்படின்னு சொல்ல, அதாலும் சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வீட்ல வேலை பாக்குறவங்க வந்து, வெளிய ரொம்ப குளிரா இருக்கே, கொஞ்சம் சால்வை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், வீட்டுக்குள்ள இருக்கா ரொம்ப போர் அடிச்சுது, அதனாலதான் வெளிய வந்தேன்னு ஹிரேன்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த நான்சி பாத்தீங்கன்னா அவ கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, மேடம் சார் உங்களுக்காக ஸ்பெஷலா ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஹாப்பியா அது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹிரேன் தான் வரா. இப்ப அவளை பார்த்த உடனே, எனக்கும் அங்கிளுக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணத்துக்கு துணை பொண்ணா நீ வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, ஒழுங்கா கைய விடு, எப்படியோ 2 பேரும் நாசமா போங்க, என்ன விட்டுடுன்னு சொல்ல, என்னாச்சு உன் அங்கிள கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு உனக்கு பொறாமையா இருக்கா, அவரை நீ கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹிரோயின் அவளை அரைஞ்சிடுறா. இவ இப்படி அரைஞ்சு விட அவளை பாத்தீங்கன்னா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய அறைவ, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவ ஹிரோயினை அறையலான்னு வர, போதும் நிப்பாட்டுன்னு ஹிரோயின் அவளை தடுத்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இங்க பாரு தேவையில்லாம என் வழியில குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, எனக்கும் உங்க அங்கிளுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறமா உன்னை பாத்துக்கிறேன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வரா. இப்ப அவ வந்து, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன், என்ன வெளியே விட்டுருங்கன்னு சொல்ல, எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், வெளியே போய் எங்க தங்க போற, அதெல்லாம் முடியாது, சரியான காரணம் சொன்னாதான் நீ வெளியே போறதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு இவ சொல்றா. இவ சொன்னதை கேட்டவன ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த காரணத்தை வச்சுலாம் உன்னை வெளியே அனுப்ப முடியாது, ஒழுங்கா போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, இவ ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. இவ இப்படி சோகமா போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப வந்து, இன்னும் மேடம் அந்த குழந்தைய இழந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க போல, நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்களோட மனநிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா, நம்ம ஏன் ஃபாரினுக்கு அனுப்பி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெளியே போனாங்கன்னா நிம்மதியா இருக்கும்னு சொல்ல, நீ சொல்ற ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஹீரோ கேக்குறான். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி நான் அவகிட்ட பேசிட்டு சொல்றேன், ஃபாரின் ட்ரிப்புக்கு அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த நான்சிய பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கான். அவ முதுகுல உள்ள பர்த் மார்க் பத்தி விசாரிக்க சொன்னேன்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க முதுகுல பர்த் மார்க் இருந்தது உண்மைதான், அவங்க சர்ஜரி மூலமா அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் தான் சொல்ல, இப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேனோ, அப்ப உண்மையாவே என் கூட இருந்தது நான்சி தானே ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த செடி ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா டாக்டரை பாக்குறதுக்காக வரா. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை மறக்காம சாப்பிடுங்க, அப்பதான் குழந்தை நல்லபடியா வளருன்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா இவளுக்கு அபார்ஷன் ஆகல, இவ
டாக்டர் கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட்டா கேட்டிருப்பா. இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவளுக்கு அபார்ஷன் பண்ற டாக்டர் கிட்ட ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சார் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ் என்னோட குழந்தைய எதுவும் பண்ணிறாதீங்க. என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம். வெளியில உள்ளவங்க கிட்ட இந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆனா என் குழந்தைய அபார்ஷன் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, டாக்டரும் மனசு இறங்கி சரின்னு சொல்லியிருப்பாரு. அவங்களோட விருப்பமும் ரொம்ப முக்கியம்ல. இப்ப இவ இப்படி டாக்டர பாத்துட்டு போயிட்டு இருக்கா. கரெக்ட்டா அத நான்சி பாத்துடுறா. இவ எப்படி டாக்டர பாக்க வந்தா? என்ன காரணமா இருக்குன்னு ஒண்ணும் புரியலையேன்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல குழந்தைங்கள எப்படி பாத்துக்கணும்னு இவ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு கரெக்ட்டா ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "இந்தா ஃபாரின் போறதுக்கான டிக்கெட்டு. போய் உன்னோட வெக்கேஷன என்ஜாய் பண்ணிட்டு வான்னு" சொல்ல, எதுக்கு இவரு நம்மள ஃபாரின் அனுப்புறாரு அப்படின்ற மாரி ஹீரோயின் முழிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "கொஞ்ச நாளா பாக்குறதுக்கு நீ ரொம்ப சோகமா இருக்க. உன் முகத்துல சந்தோஷமே இல்ல. நீ ஃபாரின் போயிட்டு வந்தன்னா கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். அதுக்காக தான் உன்ன ஃபாரின் அனுப்புறேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் சோகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னோட குழந்தை கிடையாது. உங்களோட ஃபியான்சி. எனக்கு உங்களோட ஃபியான்சிய சுத்தமா பிடிக்கல. அதனால தான் இந்த வீட்ட விட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இப்பவாது என்ன இந்த வீட்ட விட்டு அனுப்புவீங்களா? அவள பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லாததுனால தான் நான் இவ்ளோ சோகமா இருக்கேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஆசை இந்த வீட்ட விட்டு போகணும்னு சொல்லிட்டு, அவ புக் வைக்கும்போது, அவ பேக்ல இருந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கீழ விழுந்துருது. அது ஹீரோ பாத்துடுறான். "இந்த டேப்லெட்ட எதுக்காக நீ கையில வச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அத பாத்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, டக்குனு அந்த டேப்லெட்ட புடுங்கிடுறா. "நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது டாக்டர் குடுத்தாங்க. ஆனா இப்ப குழந்தை தான் என்கிட்ட இல்லையே. இது குப்பைக்கு சமம்னு அத தூக்கி குப்பையில போட. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஃபியூச்சர்ல உன்னால நெறைய குழந்தை பெத்துக்க முடியும்னு" சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ அவளோட குழந்தைய பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, "உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே! இப்ப நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன்னு" இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. அவள யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. எல்லாம் இந்த நான்சியோட வேல தான். இப்ப நான்சியோட ஆளுங்க கிட்னாப் பண்ண உடனே இவள பாத்தீங்கன்னா, அவள நான் என்ன பண்ண சொன்னேனோ அதையே பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் டாக்டர பாத்துட்டு வெளிய வந்திருப்பா இல்லையா? அவ போனதுக்கு அப்புறம் இவ அந்த டாக்டர் கிட்ட போய் உண்மைய சொல்லுங்கன்னு கேட்க, அவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அத பார்த்த உடனே இவன் நெறைய பணத்த தூக்கி போட, அவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு 1 1/2 மாசத்துக்கு மேல பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, இந்த வயித்துல உள்ள குழந்தை கண்டிப்பா உன்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு எனக்கு கல்யாணம். அதுக்குள்ள அந்த குழந்தைய நான் கொன்னே தீருவேன்னு தான் இவ பிளான் பண்ணி ஹீரோயின கிட்னாப் பண்ணிர்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவள பார்த்தீங்கன்னா, கல்யாண ட்ரெஸ்ல ரெடி ஆயிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் எங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கட்டும். அப்புறமா அவள பார்த்துக்கலான்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. பின்னாடியே தொரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவள பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டா மட்டும் போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு ஹீரோ கல்யாணம் நடக்கிற இடத்துக்குள்ளயே வந்துடுறான். இப்ப அவ உள்ள போகலான்னு பார்க்க, கரெக்ட்டா அவள அங்க இருந்து கடத்திட்டு போயிடுறானுங்க. இவள இப்படி புடிச்சுட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த நான்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து நிக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்க, அந்த இதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து, "நீ அவள கல்யாணம் பண்ணிக்க போற. ஆனா என் ஃப்ரெண்ட காணோம். அவளுக்கு என்னமோ ஆச்சு. அவள கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வேகமா ஹீரோயின காப்பாத்த தான் போறான். இப்ப அவள பாக்க போகலான்னு பாக்க, இவள பாத்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒண்ணும் அவளோட சொந்த அங்கிள் கிடையாது. ஆனா நான் உங்களோட பொண்டாட்டி. என்ன விட்டுட்டு அவள காப்பாத்த போறீங்களான்னு" சொல்ல, "உன்ன விட எனக்கு அவ தான் முக்கியம்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போகும்போது, இவ ஹீரோவ விட மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. அப்புறமா பாக்கலாம்னு" சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அத பாத்த உடனே இவளுக்கு செம காண்டாகுது. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின புடிச்சுட்டு வந்தவங்க எல்லாரும் அவள போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்க. "ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க. என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்டைய எடுத்து ஹீரோயின அடிக்கிற மாரி வர, இவ கதறிட்டு இருக்கா. இவ எப்படி கதறிட்டு இருக்கா, இந்த சைடு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வெளிய நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சீக்கிரமா அவ எங்க இருக்கான்றத கண்டுபிடிங்கடா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் இருக்க இடத்த அவங்க கண்டுபிடிச்சுடுறாங்க. வந்து பாத்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின பயங்கரமா அடிச்சுட்டு இருக்க. அத பாத்த உடனே ஹீரோ அவங்கள அடிச்சு போட்டுட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன். என்ன கிட்னாப் பண்ணது நான்சியோட வேலை தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அதுல ஒருத்தன் கத்தி எடுத்து ஹீரோவ குத்துற மாரி வர, கரெக்ட்டா ஹீரோயின் குறுக்க வந்துடுறா. பார்த்தா அந்த கத்தி இவ முதுகுல பட்டுருது. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் போய் அவனுங்கள அடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்க. நேத்துக்கு டாக்டர் தான் வராங்க. இப்ப டாக்டர் வந்து பேஷண்டோட ரிலேஷன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தானே ஹீரோ சொல்றான். இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க 2 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு சொல்ல, என்னது 2 மாசம் பிரெக்னன்ட்டான்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். ஒருவேள அவ பிரெக்னன்ட்டா இருந்தாலும் 1 1/2 மாசமா தானே இருக்கணும்னு சொல்ல, இல்ல சார் அவங்க 2 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. குழந்தைய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, டாக்டர் ப்ளீஸ் அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்கன்னு ஹீரோ கெஞ்சிட்டு இருக்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம்னு டாக்டர் உள்ள போறாங்க. இப்ப அவங்க இப்படி உள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான்.
இப்ப அவன பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன்டா அவளோட பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட் படி பார்த்தா அவளுக்கு 1½ மாசம் தானே ஆகணும். ஆனா டாக்டர் 2 மாசம்னு சொல்றாங்க. அவளோட ரிப்போர்ட்ட நீ நல்லா செக் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "நல்லா தான் பாஸ் செக் பண்ணேன். ஆனா எப்படி மாறுனுச்சுன்னு ஒண்ணும் புரியலன்னு" இவங்க 2 பேரும் குழம்பி போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இவள புடிச்சுட்டு வந்துடுறான். அது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இவ தான் அவளோட பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் மாத்தி வச்சு உன்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கா. உன் கூட அன்னைக்கு ஒண்ணா ஸ்டே பண்ணது அவ தான், இவ கிடையாதுன்னு அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்ன உடனே அவள பாத்தீங்கன்னா, "அவன் சொல்றத நம்பாதீங்க. அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு" சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு அந்த டாக்டர புடிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, "சார் அந்த பொண்ணு உண்மையாவே 2 மாசம் பிரெக்னன்ட். இந்த பொண்ணு தான் அதுல உள்ள வீக்ஸ்லாம் மாத்தி போட சொன்னா. அதனால தான் நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம இவ முதுகுல ஏதோ பர்த் மார்க் இருக்க மாரி போலியான ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ண சொன்னா. நானும் காசுக்காக பண்ணிட்டேன்னு" சொல்ல, "யோவ்! எதுக்காகய்யா அப்படி பொய் சொல்லிட்டு இருக்க? யாரு சொல்லி இப்படிலாம் பண்றேன்னு" சொல்ல, "நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக உண்மைய சொல்லிட்டு இருக்கேன்னு" டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஏமாத்தி முட்டாளாக்கிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "அன்னைக்கு உங்க கூட ஒண்ணா இருந்தது அவ தான். இவ கிடையாது. இவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி இவ ஒண்ணா இருந்த மாரி செட் பண்ணிக்கிட்டான்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா செம காண்டாகிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா உண்மைய சொல்றி. ஏன்டி இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா நான் உன்ன ரொம்ப காதலிச்சேன். நம்ம எல்லாருமே ஜியாங் குடும்பத்த சேர்ந்தவங்க தான். அந்த விஷயத்த மறந்து போயிட்டியா? நான் உன்னோட தூரத்த சேர்ந்தோம். ஆனா நீ என்ன விட்டுட்ட. அவ மேல தான் ரொம்ப கேரிங்கா இருந்த. சின்ன வயசுல இருந்து அவள தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன அடையறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணேன்னு" சொல்ல, இப்ப அவள கிட்னாப் பண்ணது உன்னோட பிளான் தானேன்னு ஹீரோ கேட்க, "ஆமா. அவள கிட்னாப் பண்ணது என்னோட பிளான் தான். அன்னைக்கு ஹோட்டல்ல உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணது அவ தான். அவ ரூம விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் நான் உள்ள வந்து உன் கூட படுத்துக்கிட்டேன்னு" இவ நடந்த கதைய சொல்ல, "உன்ன மாரி மோசமான பொண்ண நான் பார்த்ததே இல்ல. இந்த அளவுக்கு மோசமா பொண்ணுங்க நடந்துக்குவாங்களான்னு" ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "ஆமா. நீ கிடைக்கணுன்றதுக்காக இதுவும் நடந்துக்குவேன். இதுக்கு மேலயும் நடந்துக்குவேன். உனக்கு நான் பொண்டாட்டி ஆகணும். அது மட்டும் தான் என்னோட கனவு. எனக்கு கிடைக்கலன்னா உன்ன யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன்னு" இவ கத்தி எடுத்து குத்துற மாரி வர, குறுக்க கரெக்ட்டா அந்த நான்சியோட அப்பா வந்துடுறாரு. பார்த்தா அந்த கத்தி அவரு மேல பட்டுருது. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அங்கிள் எதுக்காக குறுக்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி அவர புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவள புடிச்சுக்கிறான். இப்ப அவர பார்த்தீங்கன்னா, "எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ ஏதோ உன் மேல உள்ள காதல்ல பைத்தியக்காரத்தனமா இப்படிலாம் பண்ணிட்டா. ப்ளீஸ் அவள விட்டுடா. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்" அப்படின்னு சொன்னவாக்க, அவர் அதே இடத்துல மயக்கம் போட, இந்த பக்கம் நான்சி கதறி அழுதுட்டு இருக்கா. "அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. தெரியாத்தனமா உங்கள குத்திட்டேன்னு" இவ அழுதுட்டு இருக்க. அவங்க அப்பா அதே இடத்துல மயக்கம் போடுறாரு. இப்ப அவரு இப்படி இருந்துட்டு இருக்க, அவள பாத்தீங்கன்னா, "அப்பா கண்ண முழிச்சு பாருங்க ப்ளீஸ்ன்னு" சொல்லி கதறிட்டு இருக்க. அங்கிள சீக்கிரமா காப்பாத்தணும். அவர உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். எல்லாமே என்னால தான். என்னால தான் அவளோட வாழ்க்கை இப்படி ஆனுச்சு. அது மட்டும் இல்லாம அவ வயித்துல உள்ள குழந்தைக்காக அவள போட்டு எப்படி டார்ச்சர் பண்ணேன்னு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு இருக்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சு அவ மயக்கத்துல இருந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். என்னால உன் வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மன்னிப்பியான்னு கூட தெரியலையேன்னு இவன் அழுதுட்டு இருக்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. இப்ப அவ கண்ண முழிச்ச உடனே, "நீ கண்ண முழிச்சிட்டியா? உனக்கு எதுவும் ஆகலையே? உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? நான் உடனே டாக்டர கூப்பிடுறேன்னு" ஹீரோ போக பாக்க, இவ ஹீரோயின் அவ வயித்த தொட்டு பாக்குறா. "என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க போச்சு?" அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டு அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, ரொம்ப எக்ஸைட் ஆகாத. குழந்தைக்கு எதுவும் ஆகல. அது நல்லபடியா இருக்குதுன்னு" சொல்ல, இவன் அமைதியாயிர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த நான்சிய அரெஸ்ட் பண்ணியாச்சு. "அன்னைக்கு நைட் என் கூட ஒண்ணா இருந்தது நீ தான்றத ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? எப்ப பார்த்தாலும் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருந்த" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா உங்களுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்காதே. அன்னைக்கு நைட் நான் உங்க கூட தான் இருந்தேன்னு தெரிஞ்சா, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. அதனால தான் நான் உண்மைய சொல்லல. என்ன சுத்தமா வெறுக்கிறதுனா இந்த உலகத்துல நீங்க மட்டும் தானே." இவ அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் நான்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது காரணமே என் கூட ஒண்ணா இருந்த பொண்ணு அவ தான் நெனச்சுட்டு தான் கூட்டிட்டு வந்தேன். நீ தான்னு எனக்கு தெரியாதுன்னு" ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. "என்னது அவ தான் நெனச்சு கூட்டிட்டு வந்தீங்களான்னு" இவ கேட்டுட்டு இருக்கா. "ஆமா. அதுக்காக தான் நான் அவள கல்யாணம் பண்ணவும் ஒத்துக்கிட்டேன்னு" ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவ பாக்குறதுக்காக அவங்க அண்ணி தான் வராங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அண்ணனோட ஒய்ஃப். இப்ப அவங்கள பார்த்த உடனே, "அண்ணி நீங்க எப்ப ஃபாரின்ல இருந்து வந்தீங்க? உங்க காலெல்லாம் சரியாயிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்ப என்னோட கால் எவ்வளவோ பரவால்ல. உங்க அண்ணா போனதுக்கு அப்புறம் என்ன நானே தேத்திக்கிட்டேன். ஊருக்கு திரும்பி வர இப்ப தான் டைம் கிடைச்சது. ஊருக்கு திரும்பி வரணும்னா என்னோட கால் சரியாகணும்ல. அதனால தான் இவ்ளோ லேட் ஆயிருச்சு. உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் உன்ன பார்க்க வந்தேன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். இப்ப அவங்க ஹீரோயின பார்த்த உடனே, "இந்த பொண்ணு தானே அவங்களோட பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனா உங்க அம்மாக்கும் என் ஹஸ்பண்டோட சாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அத நான் சொல்லணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஃபாரின்ல இருந்ததுனால என்னால எந்த உண்மையும் யாருகிட்டயும் சொல்ல முடியலம்மா. அன்னைக்கு அந்த கார ஓட்டிட்டு போனது உங்க அண்ணா மட்டும் தான். அவரு நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாரு.
சொல்லப்போனா இந்த பொண்ணோட அம்மா அந்த இடத்துல இல்ல. அவங்க அந்த பார்ட்டி முடிச்சு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போய் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்க அண்ணன் அந்த இடத்த விட்டே கிளம்புனாரு. அப்படி போகும்போது தான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த பொண்ணோட அம்மா தான் அவர கொன்னுட்டதா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த உண்மைய எல்லார் முன்னாடியும் நான் நேர்ல பார்த்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றது? என் கால்ல அடிபட்டு இருந்ததுனால என்னால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்ததுனால என்னால உண்மைய வெளிய சொல்ல முடியல அப்படின்னு இவங்க நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அப்பன்னா எங்க அம்மாக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இல்லையான்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. எனக்கு என் புருஷன பத்தி தெரியாதா? அவர் ரொம்ப தங்கம். அதே மாரி உன்னோட அம்மாவும் ரொம்ப நல்லவங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இவங்க சொன்னத கேட்ட உடனே தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆனா அக்கா 2 பேரும் லவ் பண்ணதா சொல்லிட்டு இருந்தாங்களேன்னு சொல்ல, டேய் இந்த ஊர் உலகத்துல 4 பேர் 4 விதமா பேசுறதுக்காக தான்டா இருக்காங்க. மத்தவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாலே அவன் வாழ்க்கைய கெடுக்கதான் பாப்பாங்க. இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா? உன் அண்ணன்கிட்ட நீ டைரக்ட்டா பேசியிருந்தாலே உனக்கான உண்மை தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இந்த உண்மை தெரியாம இத்தன வருஷம் இவள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டோமே அப்படின்னு ஹீரோ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மா பத்தி நல்ல விதமா பேசுனதுனால ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிரு. நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். உன் மேல எந்த தப்பும் இல்லன்றதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ கிட்ட முகம் கொடுத்து பேச கூட விருப்பம் இல்ல. இப்போ அவ மூஞ்ச இங்கிட்டு திருப்பிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரிங் எடுத்து இவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்க. உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன். உன்னை இத்தனை வருஷமா டார்ச்சர் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அண்ணி பாத்தீங்கன்னா, இங்க பாரும்மா இவனை கல்யாணம் பண்ணிக்காத. அவன் குடும்பத்துக்கு மருமகளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, அண்ணி என்ன காரியம் பண்றீங்க? அவளே ஒத்துக்கிட்டாலும் நீங்க ஒத்துக்க வைக்க மாட்டீங்க போலயேன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் அவளுக்கு என் கஷ்டத்த தான் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேன்னு அவங்க காமெடியா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, நீங்க என்ன கொஞ்சம் நெஞ்சு காரியமா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னால எப்படியாவது எல்லாத்தையும் மறந்தவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்படிலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு ஒரு 2 வருஷமாவது டைம் வேணும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் என்னோட முடிவ சொல்றேன்னு சொல்ல, ஹீரோவும் சந்தோஷமாகிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ரூம விட்டு வெளிய போங்கன்னு சொல்ல, இவனும் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி, இவ ஹீரோ கையில வச்சிருக்க ரிங்க புடுங்கிக்கிறான். இப்ப அவன் அந்த ரிங்க வாங்கி சந்தோஷமா கையில வச்சுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃபிரெண்ட்ஸ் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா 2 பேரும் வாழ்க்கை பூரா சேர்ந்து இருக்கணும். நல்லதோ கெட்டதோ 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இந்த வாழ்க்கைய சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்ட்டு ஹீரோயினுக்கு ரிங் மாட்டி விட 2 பேரும் அவங்க கையில மாறி மாறி கல்யாண ரிங்க போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இப்ப போட்டு விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கிஸ் பண்ணி அந்த கல்யாணத்த முடிக்க, அத பார்த்தோம்னா அங்க உள்ள எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.